ரோடு வரணும். ஏன்னா அவங்களுக்கான படம் இன்னைக்கு போகிறாங்க. ஸோ சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பிரேக் ஆகி எத்தனையோ வருஷம் ஆகுது. அது நடக்குது, இனிமேவும் நடக்கும், நிறைய படமும் நடக்கும். ஆகாதுன்னு நினச்ச ஒரு இடத்துல சும்மா பேசியிருப்போம், பட் அதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கொஞ்சம் பயமுத்துற மாதிரியும் இருக்கு, ஜாலியாகவும் இருக்கு. அவன் கூத்துப்பட்ட ஆர்டிஸ்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பராக நடிச்சிருக்கீங்க சீனி, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கு அந்த சீனிக்கு யாரு என் படம் எனக்கு மொட்டத்தல டைரக்டருக்கு இல்லை எல்லாரோட இது இருக்குல்ல, விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து எப்படி ரீல் கொஞ்சம் த்ரில்லாவும் இருக்கு. இல்லை பேய் பார்த்து பயந்தீங்களா இல்லை அவர்கிட்ட என் படம் எனக்கு இல்லை ரொம்ப ஹாப்பி. நான் பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க தான் நான் பார்த்தேன். அண்ட் பசங்களும் ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நான் அதை பார்க்க தான் வந்தேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. இது 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 பத்தாது இல்லையா, இன்னும் நிறைய ஃபேமிலி க்ரௌட் வரணும். ஏன்னா அவங்களுக்கான படம் இன்றைக்கி நிறைய பெரிய படம் வந்திருக்கு. லைக் ருத்ரன், அதே மாதிரி வந்து அருண் அண்ணாவோட படம், நிறைய பெரிய பெரிய படம் வந்திருக்கு. எல்லா படத்துக்கும் தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் போகணும், எங்கள் படத்துக்கு வரணும், அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். அது ஒரு என் படம் மட்டும் ஓடுன்னு அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்குங்க? நைஸுங்க ரொம்ப. நான் என்ன ஒரே ஆசை என்ன இருக்கும் எனக்கு பேசிக்காக, எல்லாருக்கும் என் படம் தியேட்டருக்கு வரணும், நான் ஹீரோவாக நடிக்கும் போது என் ஆடியன்ஸ் வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அது நடக்குது, இனிமேவும் நடக்கும், நிறைய படமும் நடக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. 100% பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு ஃபேமிலி குழந்தைங்க தான் மெயின், என் டார்கெட்டே அதுதான். ஸோ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு.